எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெக்னென்சி டைமில் வர்ற ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரோட சிம்டம்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னால் என்னன்னு பார்க்கலாம். கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவோட வளர்ச்சிக்கு தாயோட உடலில் ஏற்படுற மாற்றங்கள் தான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருக்கான சிம்டம்ஸ். கருவின் வளர்ச்சிக்கு தாயோட உடல் மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகும். இதில் மாதவிடாய் தவறுதல், வாந்தி, மயக்கம், சோர்வு, மார்பக மாற்றம் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் பொதுவானது. முதல் 3 மாத அறிகுறிகள், உங்கள் பீரியட் உங்களுக்கு ஸ்கிப் ஆகியிருக்கும். மாதவிடாய் தள்ளிப்போதல், இது முதல் மற்றும் முக்கிய அறிகுறியாகும். காலை நேர வாந்தி மயக்கம், அதாவது மார்னிங் சிக்னஸ், இது ஹார்மோன் மாற்றத்தால் ஏற்படுற கொமட்டல், வாந்தி, டயர்ட்னஸ், காரணமே இல்லாமல் ரொம்ப கடுமையான சோர்வு இருக்கும், தூக்கம் அதிகமாக இருக்கும். மார்பக மாற்றங்கள், மார்பகங்கள் மென்மையாக இருக்கும், வலி இருக்கும், லேசான வீக்கம் இருக்கும். சில பேருக்கு மார்பகங்கள் கனமான உணர்வு இருக்கும். கருப்பை வளர்றதுனால சிறுநீர் பை அழுத்தப்பட்டு அடிக்கடி சிறுநீர் கழித்தல். உணவு விருப்பம் மற்றும் வெறுப்பு. மனநிலை மாற்றங்கள், திடீர் கோபம், அதாவது நமக்கே திடீர்னு கோபம் வரும், திடீர்னு நம்மளே டென்ஷன் ஆகிடுவோம். நம்மளையே அறியாமல் நம்ம எதுக்காக கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோன்னு நம்மளையே நம்ம புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது சில பேருக்கு லேசான இரத்தப்போக்கு இருக்கும், தசைப்பிடிப்பு இருக்கும், அதாவது வலி இருக்கும். சில பேருக்கு இரத்தப்போக்கும் இருக்காது, தசைப்பிடிப்பும் இருக்காது, இம்ப்ளான்டேஷன் நடந்துடும். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு உடனே நம்ம கைனகாலஜி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது. 2வது விஷயம், ஃபோலிக் ஆசிட் தவறாமல் உங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதை போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் யார் பேச்சும் கேட்கக்கூடாது. உங்கள் டாக்டர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். தவறாமல் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கணும். இது குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும், முதுகுத்தண்டு வளர்ச்சிக்கும், மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது புரோட்டீன், ஃபைபர், பச்சை காய்கறிகள், பழங்கள், அதாவது ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். நீர் சத்து ரொம்ப முக்கியம், அதாவது தண்ணி நிறைய குடிக்கணும். நீர் சத்து உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பை டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நடுவில் இளநீர் குடிங்க, தர்பூசணி குடிங்க. இது எல்லாமே பேபியை சுற்றி இருக்கிற பனிக்கூட நீரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது, அவ்வளோ நீங்கள் பிரிஸ்காக இருப்பீங்க. கர்ப்ப காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கும், மது அருந்துதல் பழக்கம் இருக்கும். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ப்ரெக்னன்சி ஜேர்னி நம்ம ஹாப்பியாக கொண்டு போகணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அதிகமான வயிற்று வலி, தசைப்பிடிப்பு, கடுமையான யோனி இரத்தப்போக்கு, அதாவது பிறப்புறுப்புலேருந்து இரத்தப்போக்கு கசிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, வாந்தி, சாப்பிட முடியாமல் உடல் ரொம்ப வறட்சியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்களால் பெயின் தாங்க முடியலன்னா உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் உங்களை கைட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் டாக்டர்கிட்ட கரெக்டாக போய் செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.